கோவை மாவட்ட அதிமுக மகளிர் அணி சார்பில் திமுக அரசை கண்டித்தும் அமைச்சர் பொன்முடியை பதவி விலக கோரியும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அதிமுக தலைமை கழக பேச்சாளர் நடிகை விந்தியா கலந்து கொண்டு பேசினார். அப்போது திமுக ஆட்சி இன்னும் 10 மாதம்தான் என்றும் விடியல் தருவோம் என்று கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் என்ன சாதனை செய்தார்கள் என கேள்வி எழுப்பினார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினால் திமுகவினரை கட்டுப்படுத்தி வைக்க முடியவில்லை என தெரிவித்தார். முதலமைச்சர் தப்பாக பேசுவதாகவும் அமைச்சர்கள் பெண்களை பற்றி தப்பாக பேசுவதாகவும் கூறினார். ஏற்கனவே திமுக ஆட்சியை கலைத்தவர் ஒரு ஷா தான் என்றும், எனவே திமுகவினரை தூக்கி போட வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர் அமைச்சர் பொன்முடியை சிறையில் தள்ள வேண்டும் என தெரிவித்தார். பெண்களை தொடர்ந்து இழிவுபடுத்தி பேசி வரும் திமுக அமைச்சர் பொன்முடியை பதவி நீக்கம் செய்யக்கோரி நீலகிரியில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உதகையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அமைச்சர் பொன்முடியின் உருவப்படத்தை கட்சியின் பெண் தொண்டர்கள் காலணிகளை கொண்டு அடித்து கிழித்தது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது.